காதலை நீங்க இப்பதான் வெளிப்படுத்த போறீங்க அப்படின்னா, அதுக்கான உகந்த நாளான்னு கேட்டீங்கன்னா, உங்களது உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்திருந்த அச்சுறுத்தல்கள் எல்லாமே இப்பொழுது தீருமான்னு கேட்டீங்கன்னா, ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் உயர அனைத்து விதமான ஓங்கு புகழும் நிறைந்த செல்வமும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் பெற இறைவனிடம் இத்தனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 18ஆம் நாள் 2022ஆம் வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு தேய்பிறை தினங்க. நண்பர்கள் அனைவரும் மன்னிக்கணும். என்ன, நேற்றைய தினம் தொண்டை பிரச்சனை காரணமாக என்னால் பேச முடியல, அதனால் வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமக்கு சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவானும் 9ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையும் 5ஆம் இடத்தில் சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் எல்லாம் மழை போல் வந்த துன்பங்கள் கூட இப்பொழுது தானாக கரைந்து பனி போல் விளக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால உங்களுடைய துன்பங்கள்லாம் தீரும், கஷ்டங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாங்க. இன்றைய தினத்தை முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, சிக்கனத்தை கடைபிடிக்கணுங்க. எந்த விதமான ஆடம்பர பொருட்களையும் இன்றைய தினம் நீங்கள் ஆடம்பரமாக வாழ நினைக்க வேண்டாம். முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிங்கள். நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க. இன்றைய தினம் ரொம்ப நாளாகவே உங்களுக்கு உடல் நோய் ஏதாவது இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய வகையில், குணமாகக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரிகள் முகத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. எனவே இந்த தினம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களது வீட்டு வேலைகளை செய்து முடிப்பதற்கு இன்றைய தினம் கொஞ்சம் நேரத்தை செலவிட வேண்டி இருக்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வேலைகள் காரணமாக கொஞ்சம் நேரம் செலவிடுறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் டயர்ட் ஆகலாம். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் அமையுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. இன்றைய தினம் கடன் சுமை எப்படி குறைக்கணும் அப்படின்றது சம்பந்தமா நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதுல சூப்பரான வெற்றிகள் கிடைக்கும். எனவே பிளான் பண்ணுங்க. உங்களுடைய கடன்களை ஒரு லிஸ்ட் போடுங்க. அதை எப்படி குறைக்கிறது அப்படின்றது இன்னைக்கு யோசிங்க. நல்ல வழிமுறை இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு தென்படுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை உங்களது மனைவியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்றதுக்கு சரியான தருணம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை பற்றியும் இன்றைய தினம் உங்களது காதலருடன் நீங்கள் பேசுவதற்கு இது உகந்த நேரம் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் பேசலாம். இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு, ஜாலியான மூட்ல இருக்காங்களா, இல்லை ஏதாவது சோகமா இருக்காங்களா, இல்லை கோபமா இருக்காங்களா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்ரோச் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதிதாக காதல் தெரிவிக்கவர்கள், காதல் வெளிப்படுத்துறவங்க கூட இன்றைய தினம் கொஞ்சம் எதிர்த்தரப்பினருடைய இந்த மூடை என்ன எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினம் மாலை நேரத்துல கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் காத்தோட்டமா நடக்கலாம்னு நினைப்பீங்க. தனிமையில நீங்க அப்படி நடக்கிறது மூலமா இன்றைய தினம் நாள் முழுவதுமே உங்களுக்கு மனம் அமைதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய ஒரு அருமையான யோகம் இன்றைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே அதன் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர். இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா கிரே கலர் அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1. 1ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமையுங்க. நமது கன்னிராசி அன்பர்களே, நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு உடனடியாக நமது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைலில் சேரும். தினசரி நம்ம வீடியோ மிஸ் செய்யாமல் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும்.
குறிப்பா உங்களது உறவினர்கள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பா அமைச்சு தருவாங்க. அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் ஜாலியான சில விஷயங்கள், கேளிக்கைகள்ல நீங்க இன்னைக்கு ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. குறிப்பா உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா, இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. மேலும் ஆடம்பரத்தை தவிர்த்து சேமிப்புல இன்றைய தினம் அக்கறை காட்டுங்க. சிறப்பான நாளா இன்றைய தினம் கண்டிப்பா நீங்க அமைச்சுக்க முடியுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிர்வாகம் சம்பந்தமான பொறுப்புகள்ல நீங்க இருந்துக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், உங்களது திறமைகளை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு இன்றைய தினம் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மனமகிழ்ச்சிகள் உண்டு. உங்களது திறமைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி, அதன் மூலமாக பரிசுகளையும், பாராட்டுகளையும், நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு நிவாரணம் கிடைத்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்க இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாமே இன்னைக்கு குறையும். அதன் மூலமா உங்களுக்கு மனதில் புதிய நிம்மதி பெருகக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சிறப்பான நாளா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே சந்தோஷங்கள் உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இது வரைக்கும் நமது கன்னிடுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் மனித நல்ல உலகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஹேவ் a wonderful day friends.